எங்களோட வண்டியுமே பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவுல மாட்டிட்டு அப்படியே நின்னுருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தள்ளிட்டு தான் போனோம். பாத்துக்கலாம் இப்ப என்ன ஆயிட போகுது, வந்துட்டோம்ல. மாட்டிக்கினாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog வீடியோ தான். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க மூலகோனா ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய தடவை தடா ஃபால்ஸ் போயிருக்கோம் அண்ட் கைலாச கோனா ஃபால்ஸ் போயிருக்கோம். ஆனால் ஒரு தடவை கூட மூலகோனா ஃபால்ஸ் போனதே இல்லை. அதனால தான் இன்னைக்கு மூலகோனா ஃபால்ஸை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு vlogல ஃபுல்லாகவே மூலகோனா ஃபால்ஸ் போகிற வழியில் எப்படி இருக்குது, ஃபால்ஸ் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த மூலகோனா ஃபால்ஸ் சென்னையில இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான பிளேஸ். இந்த ஃபால்ஸ்ல மத்த ஃபால்ஸ்ல ட்ரெக்கிங் பண்ற மாதிரி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. வண்டியில இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். அண்ட் இந்த ஃபால்ஸுக்கு போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம டிராவல் பண்ணும் போதே அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டிராவல் பண்ற ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மாந்தோப்பு, மலை, அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா உள்ள போக போக ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ உள்ள போகும்போது நமக்கு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும். நாங்க பாத்தீங்கன்னா மூலகோனா ஃபால்ஸ்க்கு ஆட்டோல தான் போயிருந்தோம். ஸோ நம்ம ஃபால்ஸுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணிலாம் இங்க ரோட்ல அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அங்கங்க நடுவுல இந்த மாதிரி ரோட்லயே இந்த மாதிரி தண்ணி கிராஸ் பண்ணி போறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த ஃபால்ஸுக்கு போற வழியில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்க தண்ணி ரோட்லயே போயிட்டு இருக்கிறதால வண்டி போகாம அப்படியே நடுவுலயே ஸ்டக் ஆகி நின்னுருது. அந்த சேத்துலயும் அந்த கல்லுலயும் மாட்டி அப்படியே நின்னுருது. நிறைய பேரோட வண்டி அந்த மாதிரி நின்னுது. எங்களோட வண்டியுமே பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவுல மாட்டிட்டு அப்படியே நின்னுருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தள்ளிட்டு தான் போனோம் கொஞ்சம் தூரம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதாலே நிறைய பேர் பாதி வழியிலேயே இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. வீடியோல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய பேரோட கார் அந்த தண்ணிக்கு நடுவுலயே ஸ்டக் ஆகி நின்னுருச்சு. எங்களோட வண்டி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரன் ஆகவே இல்லை, தண்ணி உள்ள போயிடுச்சு போல. நாங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் வண்டி எடுக்கிறதுக்கு, ஆனா ஸ்டார்ட்டே ஆகல. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ இங்கிருந்து போவோமா மாட்டோமா, இன்னைக்கு பிளான் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. பாத்துக்கலாம் இப்ப என்ன ஆயிட போகுது, வந்துட்டோம்ல. பாத்துக்கலாம் தண்ணி ஏறினா அப்படிதான் இருக்கும். part of life. மர்க்கா சொல்லு. part of life. மர்க்கா சொல்லு. part of life. என்ன தெரிகிறது? 6.5 hours late. 2000 years late. Eternity later. part of life. எல்லாம் ப்ரே பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், நீ ஸ்டார்ட் பண்ணு, நாங்க தள்ளுறோம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுன்ற. நான் சொல்றேன் இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியாக ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெற்றிகரமாக நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரக்கு பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இங்கே போலீஸ் ஒவ்வொரு வண்டியவும் நிறுத்தி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் வண்டியவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க. நாங்களும் எங்கடா வண்டி நின்னா அப்புறம் திரும்ப அப்படியே நின்றுட போதுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பிட்டோம். உள்ளே போகிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கரடு முரடாக இருந்தது. பெரிய பெரிய சைஸ் கூழாங்கல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆட்டோ செம்மையாக ஷேக் ஆகிட்டே இருந்தது, குலுங்கிட்டே போனோம். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அப்படியே காடு மாதிரிலாம் இருந்தது. அட்வென்ச்சர் த்ரில்லிங்கான பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம காட்டு பகுதியாக இருக்குது இது. கடைசியாக ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி நம்ம ஃபால்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸ். இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான். என்ன பண்றான்னு பாரு, உள்ள போயிட்டான். வீடியோ எல்லா தர கசிக்கிறேன். பாத்துட்டா போல மாட்டிக்கினாரு. ஏய் அது தூக்கி போயிடும். நீ வேற பாவி. என்ன வச்சிருந்த? சென்டர் ஃப்ரெஷ். அது நீ சாப்பிடுவியா ஓபன் பண்ணி?
பண்ற பாருன்னு சொல்லுது. ஏய் சம்மடி. ஏய் கவரையாமா சாப்பிடுற? தூக்கி வெளியே போட்டுச்சுன்னா இந்த மூலக்கொனா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குங்க இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சேஃப்டியாக வரணும். நீங்கள் வச்சிருக்க பொருள்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக வச்சுக்கணும். இல்லைனா குரங்குங்கள்லாம் அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பிச்சு போட்டுரும். குரங்குங்கெல்லாம் பயப்படும். நம்ம போன நம்மளை பார்த்து பிரிச்சு சாப்பிடுது. இப்போ நம்ம ஃபால்ஸ்குள்ளே போக போகிறோம். நான் சொன்ன மாதிரியே பார்க்கிங் பிளேஸ்க்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். இந்த பாறைங்களெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். போனோடனே நம்ம ஃபால்ஸில் போயிட்டு குளிக்கலாம். நிறைய இருக்குப்பா. நம்ம இப்போ ஃபால்ஸ்குள்ளே வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். இங்கே எப்படின்னா ஃபால்ஸ்லேருந்து இன்னும் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்டாக கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், ஒன்று அதை விட கம்மி ஆழமாக இருக்கும், இன்னொன்று வந்து அதில் உக்காந்துக்கலாம். அந்த மாதிரி சைஸ் வாரியாக வந்து 3 டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. கீழவே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அந்த நடுவில் ஒரு ஸ்கொயரான ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இன்னும் உள்ள விநாயகர் அந்த மாதிரி சில சாமிங்கள்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் செம கூட்டமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அப்புறம் வேறு வழி இல்லை, நாங்களும் வந்து அதுக்கப்புறம் கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே இறங்கிட்டோம். சூப்பராக இருந்தது. தண்ணி செம சில்லுன்னு இருந்தது. அன்றைக்கி கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்தது. இங்கே ஃபால்ஸ் உள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமைச்சிலாம் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் தனியாக சமைச்சு செப்பரேட்டாக அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ட்ரம்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சமைச்சிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சூடாக. இங்கே கீழே காமனாக எல்லாரும் குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆழமே இருக்காது, ஆழம் கம்மியான இடம். இங்கே சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து தைரியமாக குளிக்கலாம். ஏன்னா ஆழமே இருக்காது, ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம். இதுக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ்லாம் வச்சு மேலே ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் அங்கே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. அங்கே வந்து நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அங்கே போய் குளிப்பாங்க. ஆனால் மேலே போயிட்டு சும்மா வேணால் பார்த்துட்டு வரலாம். பட் அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகும்போது மேலே ஒரு கோவில் மாதிரி, சின்ன கோவில் மாதிரி வச்சு சிவலிங்கம்லாம் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸில் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயான ஃபிஷ் பெடிக்யூர் தான். கொஞ்ச நேரம் ஆடாமல் அசையாமல் அப்படியே காலை உள்ளே வச்சா போதும், கொஞ்ச நேரத்துலேயே மீன் எல்லாமே கூடி நமக்கு ஃப்ரீயான ஃபிஷ் பெடிக்யூரை பண்ணி கொடுத்துரும். ஃபால்ஸில் ரொம்ப நேரமாக விளையாடியாச்சு. இப்போ விளையாடி முடிச்சுட்டு இப்போ மேலே இருக்க சிவன் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம்.
இந்த கோவிலுக்கு போற படிக்கட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏறும் போது எங்க ஸ்லிப் ஆயிடுவோமோ அந்த மாதிரி பயமா இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப தண்ணியா பாசெல்லாம் படிஞ்சு வழவழன்னு இருக்கு. அதனால இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஏறி போகணும். ஏன்னா ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா சைட்ல அதுக்காக கம்பிலாம் கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சிட்டு சேஃபா ஏறணும். ரொம்ப நேரமா தண்ணியில விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணிலலாம் விளையாடிட்டு மேலே போய் சாமியவும் கும்பிட்டு வந்தாச்சு. ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்பணும். வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போதும் நாங்க அதே மாதிரி ஆட்டோவை இறங்கி இறங்கி தள்ளிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.